வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ப்ரோட்டீன் இந்தியன் ஸ்டைல் பன்னீர் பாஸ்தா. பாஸ்தாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே நம்ம சேர்க்குற ஹெர்ப்ஸில் தான் இருக்குது. நான் ஸ்வீட் பேசில், ஆரக்னோ அண்ட் தைம் மூணுத்தையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் ட்ரைடு லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 பவுண்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். அது 140 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கட் பண்ண பன்னீரை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து சாட்டே பண்ணி சாஃப்டாக வர வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் சிக்பீஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். சிக்பீஸ் இல்லைன்னா ரெட் லென்டில் பாஸ்தா எடுத்துக்கலாம். அதில் 140 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இதை வெந்நீரில் போட்டு குக் பண்ணி அப்புறம் அதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. தண்ணியை கொட்டாதீங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம். நான் இதில் க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் ரெட் பெல் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து 2 டொமேட்டோஸையும் கட் பண்ணி போட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு இதை வேக வைக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. இது வெந்ததும் 2 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் காரமாக வேணுன்றதுக்காக. இது வேணாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா குக் பண்ண பாஸ்தாவை போட்டு கலந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடு பன்னீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக ஹெர்ப்ஸை சேர்க்கணும். இது சேர்த்ததும் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஹை ப்ரோட்டீன் பன்னீர் பாஸ்தா ரெடி. Thanks for watching.